ஹலோ கைஸ், யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். கமருதீன் வசமாக பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டென்ட்டுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி சீரியஸாக போய் முடிஞ்சிருக்கு. அநேகமாக கமருதீன் இவங்க 2 பேருமே சேர்த்து அனுப்புனாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணுறது எதுவுமே பார்வதி நாடகம் கிடையாது. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்வதி பண்ணுறது முழுக்க முழுக்க சீரியஸான ஒரு விஷயமா. இதனால் கமருதீன் பயங்கரமான அப்செட்டில் இருக்கார் போலுக்குது. அதாவது கமருதீன் சொல்கிறாரா, என்னை வெளில அனுப்பிடுங்க, வேணாம், இதுக்கு மேலே தாங்க முடியல, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் உள்ளே போயிட்டுருக்கு. அதாவது சீசன் 1ல் இதே மாதிரி தான் ஓவியாவும் ஆரவும் கண்டென்ட் கொடுக்கலான்னு போய் அது வேறு மாதிரி ஒரு விஷயமா முடிஞ்சுது. அதேமாதிரி லாஸ்ட்லியாவும் கவினும் கண்டென்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ரொம்ப சீரியஸாக முடிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி தான் இதுவும் பிரச்சனையில் மாட்டியிருக்காரு கமருதீன். எப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நைட்டு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸ்மோக்கிங் ரூம் போனவங்க தான் அப்புறமா ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம் பக்கம் போனதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா பார்வதியோடைய ஃபேஸே வேறு மாதிரி ஆகிப்போச்சான். பார்வதி மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. கமருதீன் ஏன் டென்ஷனாக இருக்க, காமெடியாக இருக்கா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னே தெரியல. என்ன சொல்லணும், நம்ம 2 பேர் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, வெளியில் போயிட்டு உன் வேலையை நீ பார்க்க போகிறேன், என் வேலையை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இவ்வளோ நாள் நம்ம 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம், அதுக்கப்புறமா என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல கமருதீனுக்கு மிகப்பெரிய ஷாக். அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, ஜாலியாக உள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக பார்வதியோட என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தார். பார்வதி என்ன நினச்சாங்கன்னா, துஷாரும் அராராவும் போனதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டை நம்ம 2 பேரும் எடுத்து போடணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டைம் பாஸுக்காக பழகிற காதல் ஜோடிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரில் யாராவது ஒருத்தர் சீரியஸ் ஆகிட்டாங்கன்னா மொத்தமாக மாட்டிப்பாங்க, மொத்தமாக லாக் ஆகிடுவாங்க. இதில் கமருதீன் தான் மாட்டிகிட்டு இருக்காப்புல. கமருதீன் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. பார்வதி கமருதீனை விடுற மாதிரி இல்லை, வசமாக ஒருத்தன் சிக்கிட்டான், இதுக்கப்புறம் நான் விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கமருதீன் முகலாம் பார்க்கணுமே. பிக் பாஸ் டீம் பார்த்திங்கன்னா இது சீரியஸாக எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய தலைவலியாக நடக்க போகுது. 2 பேருமே அனுப்பிடலாமா, இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளே போயிட்டுருக்கு. அதாவது 2 பேரையும் எல்லை மீறி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இன்டைரக்டாகவே நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சீசன் 2லேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எல்லை மீறி நடந்து கொண்டார் ஒரு கவர்ச்சி நடிகை கிட்ட. அதுக்கப்புறமா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து, அந்த ரெட் கார்டு கொடுத்தோம் அப்படிங்கிற பேரில் நைஸாக வெளில அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு காரணம் அவர் பண்ண கலாட்டா வேலை இல்லை, இதே மாதிரி ஒரு அத்துமீறலால் தான் நடந்தது. எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப நாள் நம்ம தனியாக இருக்கும், எந்த துணையும் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நார்மலாக வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தான் அது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது ரியாலிட்டி ஷோ, நல்லா தெரிஞ்சிங்க. நீங்கள் ஏதாவது வெளியூருக்கெலாம் வரல, இப்போ நிறைய காடுகள் எல்லாம் போய்ட்டுலாம் ஜாலியாக ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் ரொம்ப நாள், அது கிடையாது. இது முழுக்க முழுக்க ரியாலிட்டி ஷோ. ஏன்னா ஏற்கனவே எஃப்ஜே மேலேயே இந்த ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. வெளியில் ரம்யா ஜோ எஃப்ஜே பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆதிரைக்கும் எஃப்ஜேவும் இதே மாதிரி தான் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த சீசனில் நிறைய தலைகள் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு விஷயம். அதே நேரத்தில் பார்வதியை பற்றி வர்ற டபுள் மீனிங் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா எதிர்க்க பார்வதி பேட் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டுலாம் படித்து காட்டுவாங்க. அப்போ அவங்க அம்மா நிறைய திட்டுவாங்க. ஆனால் அது வெறும் கமெண்ட்டுகள். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. பார்வதிக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்வதி நடிக்கலை, ஓப்பனாக சொல்கிறேன். பார்வதி மைண்டுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துருச்சு, வெளில போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கமருதீன் என்ன நினைக்கிறாருன்னா, பார்வதி லவ் பண்ணுற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பார்க்குறது, கொல்றது, அந்த சேட்டைகள் எல்லாமே இப்போ பயந்துட்டான். நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுற, நீ நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அங்கே போனால் பார்க்குறேன், இங்கே போனால் பார்க்குறேன், எங்கே போனால் வர, இங்கே போனால் வர, சாப்பிட்டா கூட வர, என்னை பார்க்குற விதமே சரியில்லையே, ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த அதேமாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வெளில போகிறேன் பிக் பாஸ், இதுக்கு மேலே என்னால் உள்ளே இருக்க முடியல, என்னால் தாங்க முடியல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்வதி புலம்பிக்கிட்டே இருக்கான். நான் இதை தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது எங்கே போய் முடிய போகுது, சீசன் 1லே நடந்தது, இது திரும்ப திரும்ப இங்கே பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிறத நான் அப்போ போட்டப்போ யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்னது எல்லாமே ஒவ்வொரு சீசனில் நடந்திருக்குல்ல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ நடந்தது இன்னும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. உள்ள விட்டா பார்வதி பார்த்திங்கன்னா தாலி எடுத்து கொடுத்து கட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போது ஒழுங்காக தாலி கட்டுறியா இல்லையா, மொத்த சீக்வன்ஸு நீ தான் பார்த்திங்கன்னா உன் சைடு திரும்பும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வெளியிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. அதாவது பார்வதியை திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே மாதிரி கமருதீனையும் ரிட்டன் எடுத்துக்கலாம், இதுக்கு மேலே உள்ளே இருந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கானா வினோத்தை பற்றி ரம்யா ஜோ இன்னும் சில விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கம்ப்ளைண்ட் வந்த சீசன் இந்த சீசன் தான் இருக்கும். ஸோ எதுவுமே விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் அது விளையாட்டாக இருந்தால் நல்லதாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு மேலே போகும்போது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே தன்னுடைய பேரை டேமேஜ் பண்ணிக்கினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.